நிஷா, நீ பர்த்டே வீடியோ போட்டில, அதில் உன் மாமனாரை மதிக்கலை, டக்குன்னு வீடியோ கட் பண்ணிட்டேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நடந்த சம்பவமே வேற, அதனால நான் சொல்ல விரும்பல. மாமனார் வந்ததுக்கெல்லாம் கட் பண்ணல, அது ஒரு வேற விஷயம். அது ஒரு வேற விஷயம். நிஷா வளர்ப்பு அது சொல்லவும் முடியாது, சொன்னால் மாட்டிக்குவா. அது வேற ஒரு காரணத்தினால தான் கட் பண்ண. பாப்பா வந்து பர்த்டேல நாங்கள் கேக் வெட்டிட்டு இருந்தோம். பாப்பா வந்து என் தங்கச்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து விழுக வந்தப்ப நானே என் தங்கச்சியோட மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு விழுகிற மாதிரி வரும், ஓடி போய் தூக்கணுமே, டக்குன்னு கட் பண்ண அவள் ஓடி போயிட்டான். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி விட்டேன். பொய் இல்லை, இதான் உண்மை. ஓகே, அதனால தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவன் நேற்று ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு. இங்கே பாரு, நீ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா டைட்டில் என்ன கொடுத்துருந்தோன்னா, சப்ஸ்கிரைபர் கொடுத்த கிஃப்ட்டு நைட்டி, சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்த நைட்டி அப்படின்னு டைட்டில் போட்டிருந்தேனா. இது இப்போ யூடியூப்பில் என்னென்னா, தமிழில் டைட்டில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் மாறிடுது. இப்போ அது எப்படி இங்கிலீஷில் மாறி டைட்டில் காமிச்சிருக்கு அப்படின்னா வந்து, சப்ஸ்கிரைபர் ஃபக்கிங் அப்படின்ட்டு போட்டு ஒரு மாதிரி ஒரு வல்கரான ஒரு இதாக போட்டு டைட்டில் மாறி இருந்திருக்கு. இது தெரியாமல் நான் பப்ளிஷ் பண்ணி விட்டேன். இப்போ இது மாறுறதே எனக்கு கவனிக்கவே இல்லை. மாறினதை பப்ளிஷ் பண்ணி விட்டேன். அப்புறம் தான் டைட்டில் மாற்றேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணோம்னா, என்னடா எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, நல்ல டைட்டில் தானே கொடுத்தோம், வேறு ஒன்றும் இல்லையே. அப்புறம் இங்கிலீஷில் அப்புறம் மாற்றி விட்டேன் டைட்டில். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீ அதற்கான காரணம் சொல்ல மாட்டேன், அதான் காரணம். ஓகே, கருவாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மணி வர 12 ஆயிடுச்சு. நான் 12 கொண்டுட்டு போகணும், அவசரம். என் பொழப்பே ஒரு ஈர பொழப்பு. சரி, அவதியா ஓடிக்கிட்டு இருக்கேன். செல்வாக்கு தெரியும் காலைல அவ்வளோ அவதியா ஓடிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் தரணிசுக்கெல்லாம் டம்மால் டும்மின்லாம் அடி விழுந்துச்சு. வேதனை. சரி, ரெடி பண்ணு.